இசையரசி பி சுசீலாவுக்கு தெரிஞ்சது என்னமோ 2 மொழிகள் தான். ஆனா ஒழிச்சது 12 மொழிகள்ல பல்லாயிரம் பாடல்கள். ஆந்திர மாநிலம் விஜயநகரத்துல 1935 பிறந்தவர் தான் இவங்க. இவங்க கூட 5 சகோதரிகளும் 2 சகோதரர்களும் பிறந்தாங்க. அப்போதைய இசை மேதையான துவாரம் வெங்கடசாமி நாயுடு கிட்ட முறையா சங்கீதம் படிக்க ஆரம்பிச்சாங்க. சென்னையில் உள்ள இசைக்கல்லூரியிலையும் படிச்சு அதுக்கப்புறம் ஆந்திர பல்கலைக்கழகத்துல இசை படிப்புல டிப்ளமோவும் முடிச்சாங்க. 1950ல சென்னை வானொலியில பாப்பா மலர் நிகழ்ச்சியில பாட தொடங்கினாங்க. அதுதான் அவங்கள சிறந்த பாடகியா அடையாளமும் காட்டுச்சு. 1953ல வெளியான பெற்றதாய் படத்தின் மூலமா தன்னோட முதல் பின்னணி பாடல பாடினாங்க. ஏவிஎம் நிறுவனத்துல மாச சம்பளம் பெறக்கூடிய பாடகியா சில காலம் பணியாற்றினாங்க. படிப்படியா பல மொழிகள்ல பின்னணி பாடக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. இதனாலவே புகழோட உச்சிக்கு போனாங்க. இந்தியாவோட முன்னணி இசையமைப்பாளர்கள் பலருக்கும் பல ஹிட் பாடல்களை பாடிருக்காங்க. ஆனாலும் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவர்களின் இசையில பாடிய பாடல்கள் தான் பட்டி தொட்டியங்க ஒழிச்சது. இதுவரைக்கும் 17,695 பாடல்களை பாடிருக்காங்க. இதுக்காகவே கின்னஸ் சாதனை புத்தகத்திலையும் இடம் பிடிச்சாங்க. இது தவிர தனிப்பட்ட ஆல்பங்கள்லயும் 10,000க்கு மேல பாட்டு பாடிருக்காங்க.